அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்மளுக்கு நேற்றைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 8க்கு 8, 4க்கு 5, 5க்கு 2, 5க்கு 5, 8525 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்டு நேற்று வந்திருக்கு. சரிங்களா? சரி, அப்படிங்கும்போது நம்ம 035 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா சி போர்டில் 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே 35 கொடுத்த, ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டு 25. இதுதான் நம்ம கொடுத்தது. ஓகேவா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சொல்லியிருந்தோம். ஏ போர்டில் 5 வந்துடுச்சு. ஆனாலும் ஆல் போர்டில் ஓரளவுக்கு நான் 0 தான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஆல் போர்டில் 0 இல்லை. அது 0க்கு பதிலாக 5 அப்படிங்கிற மாதிரி பவரில் வந்திருக்கு. நம்ம பவர் சார்ட்டை கூட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பவர் சார்ட் தேவைப்படுற நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பவர் சார்ட்டோட லிங்க் அனுப்பி விட்றேன். சரிங்களா? அதையும் பார்த்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, மறக்காமல் நம்ம ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேர்ந்துக்குங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பெல் பட்டனை இம்மிடியேட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? நாளைக்குரிய கணிப்பு எப்படி இருக்க போது பார்ப்போம். இப்போ ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த 525 அப்படிங்கிற ரிசல்ட்டு அப்படிங்கும்போது மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஏசி, பிசி, ஏபின்னு ஒரு சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு டபுள்ஸாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஏசி, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பிசி, ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா பிசி, அப்புறம் திருப்பி ஏசி, அப்புறம் ஏபி, அப்புறம் பிசி. சொல்லப்போனால் இந்த 525 அப்படிங்கிற எண்ணில் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி, ஏசிக்கு அப்புறம் பிசி, பிசிக்கு அப்புறம் ஏசி, அப்புறம் ஏசிக்கு அப்புறம் ஏபி, ஏபிக்கு அப்புறம் பிசி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தொடர்ச்சியாகவே இந்த சேட்டை ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு காமிக்கிறதுக்கு தான். சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த சாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு 3 நாட்களாக இதில் அந்த இன்க்ளூடிங் 455 இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த ஒரு 3 நாள் ரிசல்ட்டில் ஏசி இருக்குது, இங்கே ஏசி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி. இந்த ஒரு 3-4 நாட்களாக வந்ததில் நம்மளுக்கு வந்தது ஏசி, பிசி, பிசியில் 2 தடவை வந்திருக்கு, ஏசியில் 2 தடவை வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபியில் நம்மளுக்கு டபுள்ஸாக இருக்கலாம். அதாவது சொல்லப்போனால் நாளைக்கு. ஸோ அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏபி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு எண் சொல்கிறோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு 7-7ங்கிற மாதிரி நம்மளுக்கு கணக்கு வருது. எப்படி அப்படின்னா, இங்கே 4க்கு 2, 4க்கு 5 இதை விட்டுருங்க, இதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல 5க்கும் 7, 2க்கும் 7 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு. ஓகேங்களா? சொல்லப்போனால் நம்மளுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு 6ஆக வரலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5145 இங்கே 7 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல இன்னும் 6 இல்லாமல் இருக்குது. அதனால் 6 அப்படிங்கிற எண்ணு வரலாம். ஓகேவா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, அதாவது இந்த இடத்துல 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல 5ம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா 5 முந்தானத்தில் இந்த 2க்கு பதிலாக 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. சரி, இப்போ இதில் நம்மளுக்கு 7 அப்படிங்கிற மாதிரி திருப்பி ப்ளஸ் பண்ணாமல் 7 776 அப்படிங்கிற மாதிரி ஒரு எண் நம்மளுக்கு கிடைக்கிது. 525 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 776. ஓகேங்களா? அப்படி 776 இல்லைன்னா நம்மளுக்கு ரம்மி பேட்டர்னில் 876 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இவ்வளோ தான். ஸோ நம்மளுக்கு 776, 876 இவ்வளோ தான். இந்த எண்ணோட நம்ம முடிக்கிறோம். இது இல்லாமல் ஒரு சப்போர்ட் நம்பராக இருந்தால் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 776, 876 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா? நீங்களும் கெஸிங் எடுத்து பாருங்கள். 776, 876. ஏன்னா நம்மளுக்கு ஏசி, பிசி, அப்புறம் பிசி, அப்புறம் ஏசி அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால திருப்பி டபுள்ஸ் அப்படிங்கிறது
இல்லாமல் ஒரு வேளை ட்ரிபிள்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா ட்ரிபிள்ஸுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அப்படி ட்ரிபிள்ஸ்னால் 777 வரலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 777, 776, 876 அப்படிங்கிறது தான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பு. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 8455, 8525 அப்படிங்கும்போது 8485, அப்போ 86 5க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 7, 675 அப்படிங்கிற மாதிரி வரலாமா? 5க்கு 2னா 2க்கு 7, அந்த 5ங்கிறது கண்டினியூ ஆனிச்சுன்னா 8675. ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே, 8675 58, அதாவது சொல்லப்போனால் நம்மளுக்கு 8675 அப்படிங்கிறது 3ல் கணிப்பு. ஸோ இதிலேருந்து நம்ம எடுக்கிறது தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் இப்படி பாருங்கள், 58 76 86 75 இது 4Dயில், 776 777 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. முடிஞ்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து 58 76 86 75, அதே மாதிரி 776 777, அவ்வளோதான். இதை 4 எண்கள் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இதில் நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும், ஏ போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8 7 அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுலேயும் 8ம் 7ம் தான். இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறது. சரியா? ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 78 76 67 77 77, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 75 57, இவ்வளோ தான். கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? நாளைக்கு இப்படி தான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் அது நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ அந்த பவர் சார்ட் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா அந்த பவர் சார்ட் வீடியோவை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கணிப்பு. ஆளோட இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்ம சொல்லியாச்சு. இவ்வளோ தான். நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். இன்னும் நிறையா நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். வேறு எதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஒரு சப்ஸ்கிரைபராக, ஒரு வியூவராக நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு பங்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த 4 விஷயங்கள் மட்டும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ண நண்பர்கள் ஜாயின்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும், அதே மாதிரி பவர் சார்ட் வேணுங்கிற நண்பர்கள் பவர் சார்ட் லிங்க்கை கொடுங்கன்ட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? அனைவருக்கும் இரவு வணக்கம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். மறக்காமல் இந்த 4 விஷயத்தையும் செஞ்சுருங்க. அது என்னென்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் ஜாயின். சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஒரு 10 பேராக இருந்தாலும் சரி, ஒரு எத்தனை நண்பர்கள் ஜாயின் பண்ணி விருப்பம் தெரிவிக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.